யார் பெரியார்? சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு, பெண் உரிமை போன்றவற்றுக்காக போராடியவர் பெரியார். பெரியாரை விமர்சனம் செய்யக்கூடாது என்பதல்ல, பெரியாரையும் விமர்சனம் செய்யலாம். ஆனால் கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்ய வேண்டும். தனிநபர் தாக்குதல் என்பது போல பெரியாரை ஒரு சிலர் தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை என்னவென்று சொல்வது என்று எனக்கே புரியவில்லை. பெரியார் கடவுள் மறுப்பு என்பது அவருடைய கொள்கையே அல்ல. தீண்டாமை, ஜாதி போன்றவற்றுக்கு எது காரணம் என்று ஆராயும் போது ஒவ்வொரு படியாக போகும்போது அதற்கு காரணம் கடவுளாக இருந்தால் அந்த கடவுளை தேவையில்லை என்று தான் சொன்னார். இன்னொன்றையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனுடன் போராடுவது சிரமம். இது பெரியாரினுடைய வாதம். அதே நேரத்தில் பெரியார் தான் சொல்வதை நீ ஏற்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் கூறவில்லை. நான் சொல்வதை உன் சுயபுத்தி மூலம் சிந்தித்து ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் அவர் கூறினார். இது இரண்டையும் இன்றைய காலகட்டத்தில் பெரியாரை தாக்க வேண்டும், அவர் புகழை அளிக்க வேண்டும் என்று சிலர் கதறுகிறார்கள். அவர்களுக்கு பெரியார் அன்றே சொல்லிவிட்டார். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனுடன் போராடுவது சிரமமான காரியம் என்று. ஒப்பீடு என்பதே தவறான ஒரு கருத்து. ஒரு நபரை இன்னொரு நபருடன் ஒப்பிட்டு பேச முடியாது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். இது சாதாரண ஒரு சுயபுத்தி உள்ள ஒரு மனிதனுக்கு தெரியும். பெரியாரை இன்னொரு தலைவரோடு ஒப்பிடுவது, இவர் பாதை வேறு அவர் பாதை வேறு. பெரியாரை பற்றி கூறும்போது தேவையில்லாமல் வாவூசி இழுப்பது, ஐயா முத்துராமலிங்க ராமலிங்க தேவரை அவர்களை இழுப்பது, வாவூசியினுடைய வரலாறு என்பது அவருக்கான வரலாறு தான் இருக்கும். பெரியாருக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது, அண்ணாவுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. இவர்களெல்லாம் சாதித்த மனிதர்கள். பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்பதற்கு அவருக்கான ஒரு வரலாறு இருக்கிறது. எல்லாருமே வாழ்ந்து சாதித்த மனிதர்கள். இது ஒருவரோடு ஒப்பீடு செய்வதே தவறான செயல். அதனால் இங்கே சிலர் ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைவர்கள் அனைவருமே சமுதாயத்துக்காக பாடுபட்டவர்கள், ஒரே நோக்கம் கொண்டவர்கள். சமத்துவம், சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு, இது இந்த தலைவர்கள் அனைவருமே ஒரே பார்வை கொண்டவர்கள் தான். சிறு சிறு கொள்கை வேறுபாடுகள் இருக்கும், அவரவருக்கென்று ஒரு வழிமுறைகள் இருக்கும். அந்தந்த வழிமுறையில் அவர்கள் செயல்பட்டார்கள். எதற்காக ஒப்பீடு செய்தார்கள் என்பதே ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்கள், அவர் தமிழகத்தில் தமிழருக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய வழிமுறைகள் என்பது வேறு. பெரியார் தமிழ்நாட்டில் போராடியவர். பிரபாகர தலைவர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் எதற்காக ஒப்பீடு செய்தார்கள் என்பதே ஒரு புரியாத புதிர். ஏதோ பேச வேண்டும், ஆவேசமாக எதையாவது பேச வேண்டும்.
இளைஞர்களின் மூளை செலவை செய்ய வேண்டும், அதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பது மட்டுமே அவர் குறிக்கோள். சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்றோ வேறு எந்த நோக்கமும் இல்லாதவர். இவருடைய வாழ்க்கை வரலாறில் இவர் சமுதாயத்துக்கு என்ன பணியாற்றி விட்டார், என்ன ஆற்றப் போகிறார், என்ன மாற்றப் போகிறார்? ஒரு இந்திய நாட்டிற்குள் தமிழ் தேசியம் என்பதே சாத்தியமில்லாத ஒன்று. இந்தியா என்பது ஒரே நாடு. இதில் மத்திய கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்பது மட்டும்தான் செல்லுபடியாகுமே தவிர தமிழ் தேசியம் ஒன்றிய அரசிடம் இதெல்லாம் என்னால் பெற முடியும், பெற வேண்டியவற்றை மட்டுமே பெற முடியும். ஒரு நாட்டுக்கு உட்பட்டு மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, மாநிலங்களுக்கு எதனால் கேட்டு பெற முடியுமோ அதை மட்டுமே பெற முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. இவர் கட்டமைக்கின்ற தமிழ் தேசியம் என்பதே முடியாத குதிரைக்கு கொம்பு முளைத்த கதைதான். இவரும் ஒரு மாநில முதலமைச்சராக உட்கார்ந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு, இந்திய நாட்டுக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியுமே தவிர வேறொன்றும் இவரால் ஒன்றும் முடியாது. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டுக்காக பாடுபட வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிற்காக ஏற்கனவே பாடுபட்ட வரலாறு படைத்த மறைந்த தலைவர்களை போற்றவே முடியாதவர்கள் எப்படி தமிழ்நாட்டுக்காக பாடுபடுவார்கள்? அண்ணா ஏன் கூட்டணி வைத்தார்? அன்றைய காலகட்டத்தில் மூதறிஞர் ராஜாஜியோடு கூட்டணி வைத்ததால் அண்ணா தன்னுடைய கொள்கையில் சமரசமாகவே இல்லை. ராஜாஜி அவர்கள் அண்ணாவோடு கூட்டணி அமைத்ததால் அவருடைய கொள்கையில் சமரசமாகவில்லை. தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட காரணம் அண்ணா முதலமைச்சராக அமர்ந்ததுதான். அந்த அதிகார பீடத்தை செயல்படுத்த சில நெளிவு சுழிவுகள் தேவை. அன்றைய அரசியலுக்கு அண்ணா அதை செய்தார். அதை இப்போது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப, தனக்கேற்ப மாற்றி மாற்றி பேசி இளைஞர்களை மடைமாற்றம் செய்ய வேண்டாம். எல்லா தலைவர்களையும் திட்டுவது, பெரியாரை திட்டுவது, அண்ணாவை திட்டுவது. திருவள்ளுவர் என்பவர் வேறு வரலாறு. அவர் திருக்குறளை எழுதியவர், தமிழ் சமுதாயத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர். அவருக்கான வரலாறு வேறு, அண்ணாவுக்கான வரலாறு வேறு, பெரியாருக்கான வரலாறு வேறு. இவரெல்லாம் சமூக மாற்றத்துக்காக பாடுபட்டவர்கள், அவர்கள் வழியில் பாடுபட்டார்கள். எதற்காக இந்த ஒப்பீடு? தமிழ் இளைஞர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதுபோல் நபர்களை அரசியலை விட்டு அகற்ற வேண்டும். இவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதும் வரலாறுகளை திருத்தி பேசுவதும் இவர்களது வாடிக்கை. அன்று சென்னை மாகாணம் என்று இருந்தபோது தமிழக கழகம் என்று பெரியார் ஆரம்பிக்க முடியாது. சென்னை மாகாணத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளுவம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளுவம், கன்னடம் என்ற 5 மொழி பேசுபவர்கள் இருந்தார்கள். இவர்கள் தமிழ், திராவிடம் இந்த 5 மொழியை சேர்த்துதான் திராவிட மொழிகள். சென்னை மாகாணத்தில் இந்த 5 மாநிலங்களும் உள்ளடக்கியதுதான் சென்னை மாகாணம். அந்த காலகட்டத்தில் திராவிட கழகம் என்று தான் ஆரம்பிக்க முடியுமே தவிர தமிழக கழகம் என்று ஆரம்பிக்க முடியாது. அதில் எதையாவது பேச வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும் என்று இளைஞர்களை திசை திருப்புவது சிலரது வாடிக்கையாக மாறிவிட்டது. இளைஞர்கள் இது புரிந்து இது போன்ற நபர்களை அரசியலிருந்து புறக்கணிங்கள், அவர்கள் பின்னால் செல்வதை தவிருங்கள். இவர்கள் ஆரோக்கியமான அரசியல் கொண்டு செல்பவர்கள் அல்ல, அழிவுபூர்வமான வழிகளை காட்டுபவர்கள். இவர்களை புறக்கணிங்கள். இவர்களை புறக்கணித்தாலே
என்று இந்த அளவு பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு மாநில அந்தஸ்து என்று ஒரு 8% ஓட்டு வாங்கியவுடன் இவர்களுடைய சுயரூபம் என்னன்னு தெரிந்துவிட்டது. இவர்கள் யாருக்கானவர்கள்? தமிழக மக்களுக்கானவர்களா, தமிழ்நாட்டு மக்களுக்கானவர்களா என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. இவர்கள் பின்னால் யார் இருக்கிறார்கள், யார் இயக்குகிறார்கள், பெரியாரை ஏன் குறிவைத்து தாக்க வேண்டும், எதற்காக பெரியாரை மையப்படுத்தி இயங்குகிறார்கள், அண்ணாவை ஏன் தாக்குகிறார்கள், இவர்கள் குறிக்கோள் என்ன என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. தமிழக இளைஞர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை இவர்களை போன்றோரை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இவர்கள் திமுகவை எதிர்க்கலாம், அதிமுகவை எதிர்க்கலாம், அது அரசியல், அது வேறு. அதற்காக திராவிடத்தை எதிர்க்கிறேன், பெரியாரை எதிர்க்கிறேன், அண்ணாவை எதிர்க்கிறேன், மறைந்த தலைவர்களை தரக்குறைவாக தாக்குவது என்பது நாகரிகம் அரசியல் ஆகாது. இன்றைய அரசியலை தமிழ் தேசியம், திராவிடம். தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு கேட்குறாரு. தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியத்தை எப்படி கட்டமைக்க முடியும்? 1947 முடிவாகிவிட்டது. இந்தியா ஒரே நாடு. பல மொழிகளை கொண்ட, பல கலாச்சாரங்களை கொண்ட, பல பண்பாடுகளை கொண்ட பல்வேறு இனங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட நாடு இந்தியா. வேண்டுமென்றால் நம் உரிமைகளை கேட்டு பெறலாம். அதான் அண்ணா ஒரே வரியில் சொல்லிவிட்டார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதை மீறி ஒன்றும் இவரால் கட்டமைக்க முடியாது. அதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. குதிரை கொம்பு முனை இருக்காது தான் அது தமிழ் தேசியம். அப்படிலாம் ஒரு தேசியத்தை கட்டமைக்க முடியாது. இலங்கையில் இருக்கின்ற சூழ்நிலை வேறு. அங்கேயே முடியல. இந்தியாவில் எப்படி முடியும்? இவர்கள் நோக்கம் அதுவல்ல. தமிழை அழிக்க வேண்டும், திராவிட பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசியம் என்ற பெயரில் முடியாத காரியத்தை பேசிக்கொண்டு இப்போது சுயரூபம் தெரிந்துவிட்டது. பெரியாரை அழிப்பதே ஒரு நோக்கம், திராவிடத்தை அழிப்பதே ஒரு நோக்கம், மறைந்த தலைவர்களை அவமானப்படுத்துவதே ஒரு நோக்கம். அதற்காக மாறி மாறி கம்பேர் செஞ்சுட்டு எது ஒன்று பேசிக்கொண்டிருப்பது தான் இவருடைய நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. எந்த சமூக புரட்சியும் ஏற்படுத்த போவதில்லை. எந்த சமூக மாற்றங்களையும் இவரால் ஏற்படுத்த முடியாது. எண்ணம் இல்லாதவர் எப்படி செய்ய முடியும்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவருக்கு. இதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவேசமாக பேசினால் பொய் உண்மையாகாது. அவருடைய ஆவேச பேச்சுக்கு இளைஞர்கள் மயங்க வேண்டாம். உண்மை ஆமை வேகத்தை சொல்லுமோ, பொய் நான் ரக்க கட்டி பறக்குமா. அவளை பல பொய்களை அடித்து விட்டு அவராட்டும் பேசியே போயிட்டே இருக்கிறார். இளைஞர்கள் அவர்களை புறக்கணியுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும். அவர் பின்னால் சொல்வதை தவிருங்கள். அவர் ஒரு சமுதாய மாற்றம் செய்யக்கூடிய தலைவர் அல்ல. சுயநலப்போக்கு உள்ளவர், நாகரிக அரசியல் தெரியாதவர். அவர் பின்னால் சொல்வதை இளைஞர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். குரல் சேனலை ஆதரியுங்கள், பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.